அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆனந்த் வில்வபதி. நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு தமிழ்நாடு நாள். தமிழ்நாடு என்று சொல்லும் பொழுதே மெய் சிலிர்க்கின்றது. 50,000 வருடங்கள் பழமையான கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகம் என வரலாற்றை தாங்கி பிடித்து மனித இனத்திற்கே முன்னோடிகளாகவும் வழிகாட்டிகளாகவும் பல நூறு பெருமைகளுக்கு சொந்தக்காரர்களாகவும் திகழ்கின்றவர்கள் தமிழர்களாவர். நும் நாடு யாதென்றால் தமிழ்நாடு என்றல், நும் நாடு யாதென்றால் தமிழ்நாடு என்றல் என்று தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய இளம்பூரணர் சொல்கின்றார். நம் தமிழ் மொழியால் உருவான நாடு அது தமிழ்நாடு. அது தமிழர்களுக்கான நாடு. தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படும் இந்நாளில் அதை பற்றி பேசுவதற்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாள் கொண்டாடப்பட வேண்டும் என்று 2019ஆம் ஆண்டு அதிமுக அரசு தெரிவித்தது. ஆனால் பிறகு வந்த திமுக அரசு அந்த தேதியை மாற்றி அமைத்து ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு நாள் கொண்டாட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. இந்த மாற்றம் ஏன்? முதலில் தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படும் காரணத்தையும் அதன் பின்னால் இருக்கும் தியாகத்தையும் பற்றி அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். 1967ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் அண்ணாதுரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்திற்கு பின்னால் பலருடைய தியாகங்கள் அடங்கியுள்ளது. பல வருட போராட்டங்களுக்கு மத்தியில் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அண்ணாதுரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தார். அன்று முதல் மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நாளை நினைவு கூறும் வகையில் தமிழக அரசு தமிழ்நாடு நாளை ஜூலை 18ஆம் தேதி கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தது. சரி, இப்பொழுது வரலாற்றை சற்றே திரும்பி பார்ப்போம். இந்திய விடுதலைக்கு பின்னர் 1956ஆம் ஆண்டு மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்க தேவை இருந்தது. இதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டு அப்பணிகள் விரைவாக நடந்து வந்திருந்தன. தென்பகுதியில் தமிழ் பேசும் மக்களுடன் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேசும் மக்களோடு சேர்த்து மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை வைத்திருந்தார்கள். இதில் தமிழ் பேசும் மக்களை பிரித்து இதற்கும் மெட்ராஸ் ஸ்டேட் என்றே பெயர் வைத்தனர். தமிழ் மண்ணுக்கு மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை வைக்க கடும் எதிர்ப்பு இருந்தது. வார்த்தை போர்கள் ஒரு பக்கம் இருப்பினும் விடுதலை போராட்ட தியாகியும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவருமான சங்கரலிங்கனார் வித்திட்ட போராட்டம்தான் இன்றைய தமிழ்நாடு. மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தினார் சங்கரலிங்கனார். இதற்காக தனிநபராக போராட்டம் செய்தார். 76 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் உடல்நிலை குறைந்து அவர் 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி உயிர் நீத்தார். சங்கரலிங்கனாரின் உயிர் தியாகம் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பின்பு 1957ஆம் ஆண்டு, அதாவது சங்கரலிங்கனார் உயிர் நீத்த அடுத்த ஆண்டு, திமுக சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தது. ஆனால் இந்த தீர்மானத்திற்கு வெறும் 42 வாக்குகள் தான் பெற்றது. ஆகையால் அது தோல்வியடைந்தது. பின்பு குப்தா என்பவர், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவராக குப்தா என்பவர் தனிநபராக சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று மசோதா கொண்டு வந்தார். அவர் சங்க இலக்கியங்களில் தமிழ்நாடு என்று குறிப்பிடப்பட்டதை காரணம் காட்டி அதுவே சரி என்று நிரூபித்தார். இவருக்கு அண்ணாதுரை ஆதரவு அளித்தார். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டை சேர, சோழ, பாண்டியர்கள் என மூவர் தனித்தனியாக ஆட்சி செய்தனர். தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்வதால் என்ன பயன் என்று கேட்டார். அதற்கு அண்ணாதுரை 2 அவைகள் ராஜ்யசபா, லோக்சபா என பெயர் மாற்றம் செய்து நீங்கள் என்ன பயனடைந்தீர்கள் என்று எதிர்வாதம் வைத்தார். பின்பு 1967ஆம் ஆண்டு அண்ணாதுரை மெட்ராஸ் ஸ்டேட் உடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் அப்பொழுது தமிழர்களுடைய தொன்மையையும் தனித்துவத்தையும் மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டார். அவர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு தமிழ்நாடு தலைமைச் செயலகம் என பெயர் மாற்றம் செய்தார். பின்பு 1967ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்வதற்காக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார். இவர் சங்க இலக்கியங்களில் தமிழ்நாடு என்று குறிப்பிடப்பட்டதும் அதுவே சரி என்றும் இவரும் நிரூபித்தார்.
இந்த தீர்மானத்திற்கு இரு அவைகளிலும் ஒப்புதல் வழங்கப்பட்டது. பின்பு அன்றிலிருந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது இறுதியாக 1969 ஆண்டு ஜனவரி 14 அதிகாரப்பூர்வமாக அரசிதழில் தெரிவிக்கப்பட்டது. இது இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த தருணம். அது தமிழர்களுக்கு என்று இருக்கும் தமிழ்நாடு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் என கொண்டாடப்பட வேண்டியதை திமுக அரசு ஜூலை 18 கொண்டாட வேண்டும் என்று மாற்றியதற்கு பல தரப்பின மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரு மாநிலம் அல்லது தாயகம் உருவான நாளைத்தான் கொண்டாட வேண்டுமே தவிர அதற்கு இந்த பெயர் சூட்ட வேண்டும் என்று முடிவெடுத்த நாளை கொண்டாடுவது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று கூறினர். மேலும் பலர் தாங்கள் நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவோம் என்றும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அறிவார்ந்த மக்களே, சிந்தியுங்கள். ஒரு குழந்தை பிறந்த அந்த நாளை பிறந்த நாளாக கொண்டாடுவோமா, அல்லது அதற்கு இன்ன பெயர் சூட்ட வேண்டும் என்று முடிவெடுத்த நாளையா? ஆகையே நாம் அனைவரும் நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.